வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வானம் பார்க்கறது ரொம்ப அழகான விஷயம். வானம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தருணத்திலையும் ஒரு மாடியிலிருந்து பூமியை பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட 1000 மடங்கு நம்ம தரையில் நின்று அப்படி வானத்தை பார்க்கிறது. அந்த வானம் ஒரு அந்தி சாய்கிற நேரமாக இருந்ததுனாக்க அது எவ்வளவு சந்தோஷம். அதுலேயும் அந்த இருள் கவ்வுகிற அந்த நேரத்தில் அப்படி ஒளி விடுகிற அந்த நிலா எவ்வளவு சந்தோஷம். நிலா எப்போதுமே சந்தோஷம்தாங்க. கடல் எப்போதுமே சந்தோஷம்தான். நிலா, அந்த நிலாவில் வயசான நிலா அப்படின்ட்டுலாம் இருக்கா? நிலாவில் வயசான நிலா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இளைய நிலா இருக்கு. வாழ்வெல்லாம் பாட்டில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு அந்த இளைய நிலா பொழிகிறத நம்ம பார்க்கலாமா, கேட்கலாமா? இளையராஜா சார் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய வைரமுத்துவனுடைய அந்த பாட்டு பயணங்கள் முடிவதில்லை. பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும் அப்படின்னா, இளைய நிலா பொழிகிறதுன்னு 1,00,000 பேர் சொல்லுவான் இந்த பாட்டை பற்றி. இன்னொருத்தன் தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, அதை ஒரு 50,000 பேர் சொல்லுவான். ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, 10,00,000 பேர் சொல்றதுக்கு ஒரு பாட்டு இருக்கு பயணங்கள் முடியல. வரிய அப்படின்னு மணியோசை கேட்டு எழுந்து சாலையோர சோலை ஒன்று ஆடும் சங்கீதம் பாடும் வைகரையில் வைகை கரையில். இப்ப இன்னைக்கு வரக்கூடிய படங்கள், முந்தா நேரத்து ரிலீஸ் ஆன படம், இல்லை அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படம் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்க, இங்க கடந்த 30 வருடங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேரழிவு இசைத்துறையில நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். என்னன்னாக்கா, கதாநாயகன் அவருக்கு படத்துல 5 பாட்டு இருக்கும். ஆனா கதாநாயகனுக்கு அந்த 5 பாட்டை 5 பேர் பாடியிருப்பாங்க. அதனால அந்த கதாநாயகனுக்கு எந்த குரல் சிங்க் ஆகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம ஒரு ஒட்டுதல் இல்லாமலே போயிடும். திடீர்னு ஒரு பாட்டை உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பாரு, திடீர்னு அடுத்த பாட்டை உன்னி முகுந்தன் பாடியிருப்பாரு, திடீர்னு பார்த்தாக்கா ஜெயசாஸ் பாடியிருப்பாரு, திடீர்னு பார்த்தாக்கா ஒவ்வொருத்தங்க இது மாதிரி உதாரணம் சொல்லிட்டே போகலாம். ஆனா பயணங்கள் முடிவதில்லை படத்துல இளையராஜா சார் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. படத்துல மோகன் ஒரு பாடகருங்க. அந்த பாடகர் பாடுறாரு. அந்த பாடகருக்கு உண்டான பாடல்கள் அப்படின்னாக்க அந்த படத்துல நடித்த நடிகரே பாடினது போல நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும்ல. அதனாலேயே இளையராஜா சார் என்ன பண்றாரு, படத்துல அத்தனை பாடல்களையுமே ஒரே ஆளுக்கு கொடுக்குறாரு. அந்த ஒரே ஆளு சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே நிலவை நமக்கு அழைத்து வந்தவர். அதுவும் 1 நிலவா 2 நிலவா 3 நிலவா. இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல மணிரத்னம் டயலாக் எழுதியிருப்பாரு, 1 அஞ்சலி 2 அஞ்சலி 3 அஞ்சலி 4 அஞ்சலி 5 அஞ்சலி அஞ்சலி அப்படிங்கிற பேரை சொல்றதுக்கு. அது மாதிரி எஸ்பிபி அவர்கள் 1 நிலாவை அழைத்து வந்தார். 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா அப்படின்னு பாடியவர் அவர். ஆனா எஸ்பிபியினுடைய முதல் பாட்டு 1000 நிலவே வா அப்படிங்கிற அந்த அடிமை பெண் படத்துல வந்த பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாதுங்க. கேவி மகாதேவன் இசையில எம்ஜிஆருடைய படத்துக்கு 1000 நிலவே வா அப்படின்னு பாடினார்ல, அது 2வது பாட்டு. முதல் பாட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டு பாடி ஹோட்டல் சொர்க்கம் அப்படிங்கிற படத்துல பாடி அந்த பாட்டு வரலீங்க, படமே வரல. அதற்கு பிறகு எம்.எஸ். விஸ்வநாதன் அவரை கூப்பிட்டு கண்டிப்பா இந்த வாய்ப்பு உனக்கு தரையா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் நிலா மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணைய எண்ணி. சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துல ஜெமினி கணேசன், காஞ்சனா, நாகேஷ் உள்ளிட்டவர்கள் நடித்த அந்த படத்துல தான் எஸ்பிபி அவர்கள் முதல்ல பாடினார்.
அதை அடுத்து கேவி மகாதேவன் இசையில் 1000 நிலவே வா அப்படின்னு பாடினார். அவர் எந்த பாட்டு முதல்ல பாடினார் இருக்கட்டும், இந்த நிலவுக்கும் அதாவது காதலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நிலவுக்கும் காதலர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நம்ம இந்த உலகத்துல எஸ்பிபி அவர்களுக்கும் நிலாவுக்கும் அப்படி ஒரு பந்தம் உண்டு. அப்ப அங்கேருந்து பாடின எத்தனையோ பாட்டுல இந்த பாட்டு ஒரு தனித்துவமான இது. இன்னும் சொல்ல போனா இதை அடுத்துதான் அவருக்கு பாடும் நிலா பாலு அப்படிங்கிற பட்டமே அடைமொழியே வர ஆரம்பிச்சுது. இப்ப அந்த பாட்டை கவனிப்போமா? ஒரு ஏழை, ஒரு கவிஞர், ஒரு பாடகன், ஆனா சினிமாவில் ஜெயிக்க முடியல, பாட்டுல ஜெயிக்க முடியல, ஒரு கச்சேரி கிடைக்கல, ஒரு பாட்டு கச்சேரி கிடைக்கல, மேடை கிடைக்கல. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு ஒண்டு கொடுத்தின வீட்டில் இருக்கிற பக்கத்துல ஒரு பெரிய பங்களா வீடு. அது நடிகை ரஜினி அப்படின்னு அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. நடிகை ரஜினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய தோழியா பூர்ணிமா ஜெயராம், அதாவது பூர்ணிமா பாக்யராஜ், அவங்க வந்திருக்கும் போது பூர்ணிமா பாக்யராஜ் கவிதை எழுதுவாங்க. அந்த கவிதை எழுதின பேப்பர் அந்த மாடி ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்துடும். அதை எடுத்துக்கிட்டு கிட்டார் எடுத்துக்கிட்டு அதுக்கு மெட்டு போட்டு ஒரு பாட்டு பாடுவார் மோகன். அதுதான் இந்த பாட்டு. இளைய நிலா பொழிகிறது. எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் வாசிக்கிற கருவிக்கு தகுந்தது போலவே படத்துல ஹீரோ கிட்டார் வாசிக்கிறாரு அப்படின்னா அந்த பாடல் முழுக்க கிட்டாரினுடைய ராஜாங்கம் இருக்கிறது. வயலின் வாசிக்கிறாரு அப்படின்னாக்கா பாடல் முழுக்க வயலின் வாசிக்கிறது. மிருதங்கம் வாசிக்கிறாங்க அப்படின்னா பாடல் முழுக்க மிருதங்கத்தினுடைய ராஜாங்கம் இருக்கிறதுன்னு அமைக்கப்பட்ட பாடல்கள்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. டக்குன்னு கட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவாங்க. கிட்டார்ல ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிடும், மிருதங்கத்தில் ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிடும். ஆனா மேக்சிமம் இதே துடிக்கிற 100% அக்மார்க்கு அப்படி வயலின் கிட்டார் இசையோடையே வந்த பாடல்கள்ல இந்த பாட்டு ஒரு தனி ரகம்ங்க. இதுல ஒரு கொசுறு தகவலையும் சொல்லிடுறேன். மூடுபனி திரைப்படத்துல பிரதாப் போத்தன் ஷோபாலா நடித்த பாலுமித்ரா டைரக்ஷன்ல வந்த அந்த படத்துல இளையராஜா சார் இப்படியான ஒரு சுச்சுவேஷன், ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறான். ஹீரோ கிட்டார் வாசிக்கிறான். ஆனா ஹீரோ ஒரு மென்மையானவன் தான், ஒரு சைக்கோ தான், ஆனா மென்மையானவன் தான், அன்புக்காக இயங்குறவன் தான். அப்ப அவனுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னப்ப என் இனிய பொன் நிலாவே அப்படின்னு ஒரு பாட்டை கொடுத்தாரு. அதே போல பயணங்கள் முடிவதில்லை படத்துல ஒரு ஏழை பாடகன், நல்ல குரல் வளம் மிக்கவன், அவன் பாடகன் ஆகணும், ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் கையில ஒரு பாட்டு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒன்று கொடுத்துறத்துல அந்த வீட்டுல 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு கிட்டார்ல இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு பாடுறான். அப்படின்னு சொல்லும்போது இதற்கு டியூன் போட்டாரு. ஆக்சுவலா என் இனிய பொன் நிலாவே அந்த டியூனுக்கு பதிலாக இளையராஜா சார் கொடுத்த டியூன் இளைய நிலா அப்படிங்கிற டியூன் தான். ஆனா இல்ல, இதை விட இன்னொரு பெட்டரா இந்த டியூன் இருக்க, இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால என் இனிய பொன்னிலாவே அதை எடுத்துக்கிட்டாரு. என் இனிய பொன்னிலாவே பாட்டு பத்தி சொல்லும் போது இது நிறைய பேர் இந்த பாட்டை முணுமுணுக்காதவர்களே கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற தமிழர்கள். இந்த பாட்டை எழுதியவர் கங்கை அமரன் சார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்ப நம்ம பயணங்கள் முடிவதில்லைக்கு பயணமாகும். எஸ்பி பாலசுப்ரமணியம் வரிகள்ல, வைரமுத்து சாருடைய வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல இளையராஜா சார் செய்திருக்கிற அந்த ஜாலங்கள் இருக்குல்ல, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. இளையராஜாவுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அதுல இந்த பாட்டும் ஒன்று. குறிப்பா எஸ்பிபி சார் எப்படி வேணாலும் பாடுவாருங்க. வைகர அப்படின்னு பாடுவாரு, வைகரையில் அப்படின்னு பாடுவாரு. எப்படி வேணாலும் அவருடைய வாய்ஸை மாத்தி பாடுகிற ஜாலக்காரர் தான், நிலாக்காரர் தான் பாடும் நிலா பாலு அவர்கள். அந்த பாட்டை பாருங்க. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே ஊரா போகும் மேகம் மேகம். ஏன்னா மேகம் பெருசு இல்லை, அவ்வளோ பெருசு இல்லை, உலா போகுது இல்லை. உலா போகும் மேகம் கணக்கானுமே விழா காணுமே வானமே இளைய நீல. அப்பதாங்க இசை ஆரம்பிப்பார். அப்பதான் அந்த கிட்டாருடைய இசை வரும். அப்படியே முள்ள சுருதியை ஏத்துறார் தலைவர் அங்க. அதுக்கப்புறமா
இளைய நிலா டிடிங் டிங் 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 பொழிகிறது டிடிங் டிங் 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 இதயம் வரை பேடங் டிங் டிங் அப்படின்னு வருது. அப்ப இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது ஊழா போகும் மேகம் அப்படின்லாம் பாடிட்டாரா. அதுக்கப்புறம் விட்டு விளையாட வருங்க. டிங் டிடி ரெடி ரெடி டிங் டிடி ரெடி ரெடி டிங் கிட்டார் டிங் டிடி ரெடி ரெடி டிங் டிடி ரெடி ரெடி டிங் டிடிடிங் 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 டிங் 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 அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃப்ளூட் எடுப்பாருங்க. அப்படின்னு ஃப்ளூட் வரும் பாருங்க, செத்துருவோம் நம்ம. அந்த ஃப்ளூட்டுக்கு அருண்மொழி சார் வாசிச்சிருப்பார். ஃப்ளூட்டினுடைய அந்த தாளத்துக்கு அந்த இசைக்கு நம்மெல்லாம் மயங்கிடுவோம். மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மயங்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த புல்லாங்குழல்ல நம்ம மயங்கிடுவோம். அப்படி இருக்கும் அது. அப்புறம் பாடுறாரு எஸ்பிபி. வரும் வழியில் பனிமழையில் பருவ நிலா தினம் நனையும். இளைய நிலான்னு சொன்னார்ல, அதனால இங்க பருவ நிலா டீனேஜ் இல்லையா, அதனால வரும் வழியில் பனிமழையில் பருவ நிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். விடியும் வரை தான் நடைபழகும், ஏன்னா சூரியன் வந்துருமே விடிஞ்ச உடனே. அதனால வரும் வழியில் பனிமழையில் பருவ நிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். எங்க பார்க்கலையா, பீச்சிலையா நடைபழகிறது? வானத்துல. அதனால வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. அந்த இளைய நிலா நம்ம இதயத்துக்குள்ளார உட்கார்ந்து ஜில்லுன்னு ஆக்கி விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங். ஒரே ஒரு கிட்டாரு ஃப்ளூட்டு போதும் இளையராஜாவுக்கு வித்தை காமிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இதே போல இடை இசை இருக்குல்ல, அந்த இடை இசையில திரும்ப ராஜாங்கம் பண்ணிடுவார் இசைஞானி இளையராஜா. அதுக்கப்புறம் முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ. அந்த முகில் கூட்டம் அது அலைதான், அதுக்கு காரணம் அட்ரஸை காண போட்டுருச்சா அப்படின்றாரு வைரமுத்து. முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. இந்த இடத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ன செய்வார், எப்போதும் பாட்டுக்கு நடுவில் தடக்குன்னு சிரிப்பார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் செய்வார்ல. இந்த இடத்துல அவர் எதுக்காக சிரிக்கிறாருன்னு பாருங்களேன். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. அழுதிடுமோன்னு சொல்லும் போது சிரிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படிப்பட்ட குசும்புக்காரன் பாருங்க. அழுதிடுமோ அது மழையோ. அடுத்தாப்புல பாருங்க. நீலவாடிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணக்கானுமே விழக்கானுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. அந்த பாட்டை அப்படி நிப்பாட்டாம கிட்டார்
டிடிடிடிடிங் டிடிங் டிடிடிடிங் டிடிடிடிடிங் டிடிங் டிடிடிடிங் டிங் டிடிங் டிங் டிடிங் டிங் 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 டிங். செத்தாண்டா தமிழ் ரசிகர்கள் செத்தான் இந்த பாட்டில். பாடும் நிலா பாலு அவர்கள், எஸ்பிபி சார். எஸ்பிபி சாரை நான் பேட்டி எடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். திருச்சி அவருடைய நினைவு நாள் இந்த தருணத்தில் அவரை என்னைக்கு தாங்க நினைக்கல, என்னமோ செப்டம்பர் 25 தான் நினைவு நாள் அப்படி இப்படிலாம் நம்மலாம், எல்லா நாளும் அவருடைய நினைவு நாள் தான். எஸ்பிபியை நினைக்காத நாள் என்னைக்காவது இருக்கா சொல்லுங்க, இளையராஜாவை நினைக்காத நாள் என்னைக்காவது இருக்கா சொல்லுங்க. இல்லை, இது வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய பாட்டில் இந்த இளையநிலா பொழிகிறது ஏன் இருக்குது அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் நம் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கிறார். இளையராஜா அவர்கள் நம் நெஞ்சத்தில் ராஜாங்கம் இன்னைக்கும் என்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். பாடும் நிலா அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள், வணக்கம்.